இன்றைக்கி மதியம் வந்து சிம்பிளாக ஏதாச்சும் நான்வெஜ்ஜில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மிளகாய் சிக்கன் கிரேவி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா வெங்காயம் அது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி போடக்கூடாது, நல்லா தட்டி தான் போடணும். அதையும் நல்லா தட்டி போட்டுட்டு ஒரு 5-6 வெள்ளமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கிட்டால் போதும், அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடணும், சிம்லேயே வந்து கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அது கூட சேர்த்து இறக்குனா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சிக்கன் கிரேவி வந்து ரெடி. இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடாது, ரொம்பவே ஹீட் ஆகிடும். எப்போனா ஒரு தடவை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.